அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 15வது கேள்வி பாருங்க. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்னும் கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறது ஆன்சர். ஈரோடு தமிழன்பன் நிறைய நூல்கள் இருக்கிற தமிழ் ஓவியம் அப்படிங்கக்கூடிய நூல் இவருடையதுதான். வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு 2004 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. 2004 சாகித்ய அகாடமி. தமிழக அரசுடைய பரிசு பெற்ற நூலானது தமிழ் அன்பன் கவிதைகள். தமிழ் அன்பன் கவிதைகள் அப்படிங்கிறது 2004 சரி தமிழக அரசுடைய பரிசு பெற்ற நூல். இவருடைய கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவருடைய முக்கியமான நூல் கீழடியில் கேட்ட தாலாட்டு. தோனி வருகிறது. இதெல்லாம் ஈரோடு தமிழன்பனுடைய முக்கியமான நூல்கள். சரிங்களா? இவர் ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரைக்கூ, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரைக்கூன்னு புது புது வடிவத்தில் கவிதை எழுதியிருக்கார். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரைக்கூ. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தக்கூடிய கவிஞர் யார்? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு முதலிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு பாவலர் மணி ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆன்சர் வாணிதாசன். அடுத்தது கவிஞர்களுக்கான இயற்பெயர்கள் பற்றிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாரதாசன் கனக சுப்புரத்தினம், வாணிதாசன் எத்திராசு என்கின்ற அரங்கசாமி, முடியரசன் துரைராசு, சுரதா ராசகோபாலன், கண்ணதாசன் முத்தையா. இதுதான் அவங்களுடைய இயற்பெயர்கள். பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 3, 5, 2 3, 5, 2 1, 4 சி இதுக்கான விடை. கற்பிப்போர் கண்கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையின் சிறுசெவி செய்யறே. வாணிதாசன் கிடையாது. நெத்திவேர்வு சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியா விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக, மருதகாசியுடைய பாடல். கற்பிப்போர் கண்கொடுப்போரே அந்த கணக்காய உரையில் இருசவி செய்யறே என்று சொன்னது வாணிதாசன். இது சரிதான். நெத்திவேது சிந்தினோமை முத்து முத்தாக, அது நெல்மணியா விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக சொன்னது மருதகாசி. இதுல தவறானது 2 மட்டும் தவறாக இருக்கு. சரிங்களா? ஓகே. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் பாரதாசன் புலமை நீக்க கவிஞர். இவர் ஏற்றவை சேரதாண்டவம், குறிஞ்சித்திட்டு, தமிழ் இயக்கம், தமிழச்சின் கத்தி. இவருடைய காலம் 29/4/1891, 21/4/1964. மூன்றாவது கூற்று தவறா இருக்கு. இப்போ ஒவ்வொரு கவிஞர்கள் பத்தி பார்க்கும் போதும் அவங்களுக்கான பிறப்பிலிருந்து அவங்க என்ன ஊரை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களுடைய இயற்பெயர் என்ன, பெற்றோர் பெயர் என்ன, அவங்களுடைய நூல்கள் என்ன, முக்கியமாக சாகித்ய அகாடமி ஏதாவது வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. கண்ணதாசன் பற்றிய கேள்வி. கண்ணதாசன் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். சரி, முத்தையா அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர். முத்தையா அப்படிங்கிற இயற்பெயர். சிவகங்கை மாவட்டம் திருகூடல்பட்டிங்கிற சிற்றூர்ல பிறக்கிறாரு.
24/6/1927 பிறக்கிறாரு. பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஆட்டினத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், மாகாவியம், இயேசு காவியம். ராசதண்டனை அப்படிங்கிறது அம்பர் அம்பிகாபதி வரலாற்று அடிப்படையாக கொண்டிருக்கும். இந்த அம்பர் அம்பிகாபதி வரலாறுங்கிறது ராசதண்டனை. சேர்மான் காதலி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாடகம், ஒரு புதினம் 1980. தமிழக அரசவை கவிஞர். இவர் 2வது அரசவை கவிஞர். முதலாவது அரசவை கவிஞர் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூலை படைத்திருக்காரு. இதுல தவறான இணை அப்படிங்கிறது 4வது இணை தான் தவறா இருக்கு. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சில பாத்துக்கோங்க. புதுமை பித்தன் பீசா குப்புசாமி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. சுப்ரபாரதி மணியன் கதை சொல்லும் கலை. எஸ் ராமகிருஷ்ணன் கதாவிலாசம். புதுமை பித்தனுடையது பால்வண்ணம் பிள்ளை அப்படிங்கிறது. பாருங்க, இதுக்கான ஆன்சர் 4213. கீழ்காணும் கூற்றுகளில் குறிப்பிடப்படக்கூடிய சிற்பக்கலைகள் யாருடைய காலத்தை சார்ந்தது என்று கூற வேண்டும். அங்க நமக்கு 3 ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள் அமைத்தனர். கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டது. குதிரையின் உருவங்களை சிற்பங்கள் இடம்பெற செய்தனர். இதெல்லாம் யார் காலத்துன்னு நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி சிற்பக்கலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ் இருக்கக்கூடிய ஒன்று. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்று இவை 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பு ஆவன அப்படின்னு சொல்லி திவாகர நிகண்டு சொல்லுகிறது. திவாகர நிகண்டு. திவாகர நிகண்டு. மணிமேகலையில கூட சிற்பம் செய்வதற்கான உறுப்புகள் பற்றிய பட்டியல் இருக்கிறது. இப்போ நாம சிற்பங்கள் நம்ம உலோகத்துல கற்கள்ல நம்ம சிற்பங்கள் செய்கிறோம். 4 நிலைகள்ல சிற்பங்களானது செய்யப்படுகிறது. 4 நிலைகள். ஒன்று தெய்வ உருவங்கள், இன்னொன்று இயற்கை உருவங்கள், இல்லைன்னா கற்பனையான ஒரு உருவங்கள், இல்லைன்னா முழு வடிவன்னு சொல்லக்கூடிய பிரதமை உருவங்கள்னு 4 நிலைகள்ல நமக்கு உலோகத்திலையும் கற்களாலும் நமக்கு சிற்பங்கள் செய்யப்படுகிறது. சிற்பக்கலை நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூலிலேயே சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இருக்கு. போர்ல விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்திகள் கூட இடம்பெற்றிருக்கிறது. மாளிகைகள்ல பல சிற்பத்துல சுண்ணாம்பு கலவை என்று சொல்லக்கூடிய சுதை சிற்பங்கள் இருந்தது. மணிமேகலை சுதை சிற்பங்கள் மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு. காஞ்சி கைலாசநாத கோயில் அதோட சுற்றுச்சுவர்கள் சிற்பங்களுடைய கலை கூடமாக திகழ்கிறது. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டை, இங்க பல்லவர் காலத்து சிற்பங்கள் இருக்கு. பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமயம், இதெல்லாம் பல்லவர் காலத்துது. பாண்டியர் காலம் பார்க்கும்போது திருமயம், பிள்ளையார்பட்டி ரொம்ப முக்கியமானது. குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயில்,
கழுகுமலை வெட்டுவான் கோயில். இந்த கல் சிற்பங்கள் அமைக்கக்கூடிய அந்த விரைவான வளர்ச்சி அப்படிங்கிறது யார் காலத்துல இருந்துச்சு அப்படின்னா அது சோழர்கள் காலத்துல. கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியது. தஞ்சை பெரிய கோயில் முதலாம் ராஜராஜனுடையது. தாராசுரம் ஐராதீஸ்வரர் இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய கோயில். திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில் மூன்றாம் குலோத்துங்க சோழனுடையது. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய 14 அடி, எத்தனை அடினா 14 அடி உயரம் உள்ள வாயில் காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் சோழகால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகம் சிங்கமுக கிணறு. ஒரே கல்லுல நவக்கிரகம் சிங்கமுக கிணறு. இது குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கு. நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்படுவது நார்த்தாமலையில புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல. கொடும்பாலூர்ல மூவர் கோயில் கட்டினது இரண்டாம் பராந்தக சோழன். திருச்சியில சீனிவாச நல்லூர்ல குரங்கநாதராமைய ஆலயம் அமைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சிற்பக்கலை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி நடத்தி வருகிறது. உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நிலையங்கள் சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை இந்த இடத்துல இருக்கு. அரசு கவின்கலை கல்லூரிகள் சென்னை, கும்பகோணத்தில் இருக்கு. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்பச் செந்நூல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காங்க. சிற்பச் செந்நூல். இந்த 3 கூற்றுக்கும் யாருடைய காலத்துல விஜயநகர காலத்து சிற்பங்கள். நாயக்கர் காலம்னாவே 1000 கால் மண்டபங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் தாடி பொம்பளக்குடி பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில், இங்கெல்லாம் சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பங்கள் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 1000 கால மண்டப தூண்கள்ல கண்ணப்பர், குறவன் குரத்தி சிற்பம், அரிச்சந்திரன், சந்திரமதி இதெல்லாமே இருக்கு. இறந்த மைந்தனை கையில் ஏந்திபடி நிற்கக்கூடிய சந்திரமதி சிலையும் அங்கு காணப்படுகிறது. நாயக்கர் கால சிற்பக்கலையுடைய உச்சமாக சொல்லப்படுவது எது அப்படின்னா பேரூர் சிவன் கோயில். இந்த பேரூர் சிவன் கோயில் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோயில். இதே போல பௌத்த சமண சிற்பங்கள், அருக கடவுளுடைய உருவம், 24 தீர்க்கங்களுடைய உருவங்கள், இந்த சமண சிற்பங்கள் எல்லாமே அளவுக்கு மீறி உயரம் பருமன் கொண்டவையாக இருக்கும். திருநாதர்குன்று விழுப்புரம் செஞ்சி மாவட்டத்தில் 24 தீர்த்தங்கள் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்தது தப்பு, பறை, புலியாட்டம் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தக்கூடியது. போல செய்தல் பண்புகளை நிகழ்த்தி ஆடக்கூடிய ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை புறவி ஆட்டம், புறவி நாட்டியம்னு சொல்லுவோம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் தமிழகத்துக்கு தஞ்சைக்கு வந்தது மராட்டியர்கள் காலத்தில். பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவது இல்லை. நையாண்டி மேளம், நாகசுரம் இசைக்கப்படுகிறது. ராஜஸ்தான்ல கட்சிக்கொடி, கேரளாவில் குதிரைக்களி,
இந்த தப்பாட்டத்தை பற்றி திருப்புகழ்ல அருணகிரிநாதர் கூறியிருக்கார். தொல்காப்பியம் சொல்லக்கூடிய கருப்பொருள்கள்ல பறை என்பதும் ஒன்று. இந்த ஒயிலாட்டம் பொறுத்தவரையிலும் ஆண்கள் பெரும்பாலும் ஆடக்கூடிய ஆட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டி காலில் சலங்கை அணிந்து கையில் வைக்கக்கூடிய சிறு துணியை இசைக்கு ஏற்ப வீசி ஆடுவது. இந்த ஒயிலாட்டம் தான் கம்பீரத்துடன் ஆடுதல்னு சொல்றாங்க. இரு வரிசையாக நின்று ஆடப்படுவது. இந்த ஒயிலாட்டத்திற்கான இசைக்கருவிகள் தவில், சிங்கி, டோலக், தப்பு. கரகாட்டம் நீரர வரியா கரகத்துன்னு புறநானூற்றுல சொல்லப்பட்டிருக்கு. புறநானூர்ல நீரர வரியா கரகத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடின 11 வகை ஆடல்கள்ல குடக்கூத்து ஒன்று. அந்த குடக்கூத்து அப்படிங்கிறது கரகாட்டத்தினுடைய அடிப்படையாக சொல்லப்படுகிறது. சோ பி அப்படிங்கிறது தவறானது. சுவாமி விபுலானந்தர் மிருதங்க சூளாமணி, மறைமலையடிகள் சாகுந்தளம், பம்பல் சம்பந்தனார் நாடகத்தமிழ், காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம். ஆன்சர் 2, 4, 1, 3. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு நான் வாழ்கிறேன். பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கா இறந்தது 1953 செப்டம்பர் 17 இறந்தது. கீழ்காணும் இந்த 2 கூற்றுகளுக்கும் பொருந்தக்கூடியவர்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி பாராட்டு பெற்றவர் செய்குத்தம்பி பாவலர். பாருங்க, எல்லா ஆப்ஷனும் செய்குத்தம்பி பாவலர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கூற்று. இலங்கை ஆள் பல்கலைக்கழகத்தில் இவர் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் தனிநாயக மடிகள் இருக்கும். அப்ப செய்குத்தம்பி பாவலர் அப்படிங்கிறது நீதி வெண்பா எழுதி இயற்றியவர். நீதி வெண்பா. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. சதாவதானி என்ற பட்டத்தை பெற்றவர். சதம் என்றால் 100. சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர் இவர். கன்னியாகுமரி இடலாக்குடி பகுதியை சேர்ந்தவர். பதினைந்து வயதில் செய்யல் இயற்றும் திறன் பெற்றவர். இவருக்கு இடலாக்குடியில மணிமண்டபம், மற்றும் பள்ளி உள்ளது. இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருச்சு. ஆன்சர் ஏ. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். குமரகுருவோட நீதிநெறி விளக்கத்துல 51 பாடல்களுக்கு உரை எழுதினார். மொத்தம் 102 பாடல்கள் இருக்கும் நீதிநெறி விளக்கத்துல. அதுல சரி பாதி 51 உரை எழுதினது யாரு? நாடகம், அதன் விளக்கம், வகை, எழுதப்பட வேண்டிய முறை, நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பிற்குரிய ஏற்படம், இதெல்லாம் நாடகவியல் அப்படின்னு சொன்னது பரிதிமார் கலைஞருடைய நூல். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்திருந்தோம். மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? அது சாகுந்தளம். ஞான சாகரம் அப்படிங்கிற இதிலே அறிவுக்கடல்னு பெயர் மாற்றினது மறைமலையடிகள். மறைமலையடிகள் சென்னை கிறிஸ்துவ கல்லூரிக்கு இன்டர்வியூக்கு போவார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தமிழாசிரியர் பணிக்காக போகும்போது அப்ப பரிதிமார் கலைஞர் குற்றிலகுவத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்கும்போது அக்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஆயத்தொடர், வன்தொடர், உயிர்த்தொடர் குற்றிலகுவத்தை அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு. சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிற பெயரை
அப்படிங்கிற பெயரை மறைமலை அடிகள்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார். இவர் ஞானசாகரம் அப்படிங்கக்கூடிய அறிவு கடல், ஞானசாகரம் அப்படிங்கிறதுல 1902 ஓரியண்டல் மைஸ்டிக் மைனா, ஆயிரத்தி 1908 ஓரிஜின் ஆஃப் விஸ்டம், ஆயிரத்தி 1935 இந்த இதழ்களை நடத்தியிருக்காரு. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, தியரோட பாத்துக்கோங்க. முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாளைக்கு ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் இதோட நூல். மதுரை வீதியினுடைய பெயர்கள்: அறுவை வீதி ஆடைகள் விற்கக்கூடியது, கூலம் என்றால் தானியம், தானிய கடை வீதி, கூல வீதி, பொன் என்றால் பொற்கடை வீதி, மன்னவர் மன்னர் வாழக்கூடியது, மறையவர் அந்தனருடைய வீதிகள். 1 2 3 4 5 சரியாதான் பொருத்தப்பட்டிருக்கு. திருநெல்வேலியின் சிறப்புரைகள்ல தவறானதை தேர்வு செய்க. திருநெல்வேலியை பொறுத்தவரையிலும் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலின்னு சொன்னது சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு சேக்கிலார். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி திருஞான சம்பந்தர், தன்பொருணை புனல் நாடு என்று சொன்னவர் சேக்கிலார். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியல் அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்று திரிகுட ராசப்ப கவிராயர் சொல்லியிருப்பார். முத்துப்படு பரப்பில் கொக்கை முன்றை நற்றினை சொல்லியிருக்கும். கொற்கையில் பெருந்துரை முத்து என்று அகரானூர் சொல்லியிருக்கும். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமேன்னு திருஞான சம்பந்தர் பாடியிருப்பாரு. முக்கியமான நிறைய லைன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு சொன்னது சம்பந்தர், தன்பொருணை புனல்நாடுன்னு சொன்னது சேக்கிலார். எப்படி ரெண்டுமே மாறி மாறி வந்திருக்கு. சரிங்களா, அயல்நாட்டு அறிஞர்கள் ஜி போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றவரையும் தமிழின் பால் இருக்குது திருநெல்வேலி. இதுல தவறானது 1 2 தவறு, 3 மற்றும் சரி. ஐராவத மகாதேவன் சிந்துவெளி எழுத்துருவை ஆய்வு திராவிட எழுத்து என்று கூறியவர். 1992 இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது. தாமரை திருவிருது 2009 பத்மஸ்ரீ. ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞருக்கான விருது 1970. இவர் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இருந்து ஓய்வு பெற்று அதன் பின் கல்வெட்டு ஆய்வில் ஈடுபட்டாரு. 1 2 சரி, 3 தவறு. கல்வெட்டு ஆய்வுல 30 ஆண்டுகள் ஈடுபட்டவர். கல்வெட்டுடைய ஆய்வுல 30 ஆண்டு காலத்தினுடைய ஈடுபாடு வாழ்க்கை கொண்டவர் இவர். தொல்லியல் எழுத்தியல்ல மிக ஆர்வம் இவருக்கு.
கீழ்காண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. திராவிட மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? திராவிட மொழியானது நமக்கு 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மொழி குடும்பங்கள் 4. மொழி குடும்பங்கள் கேட்டா 4, திராவிட மொழிகள் அப்படிங்கிறது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். மொழி குடும்பம் கேட்டா 4, அதுல இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி 4 இருக்கும். அதுல திராவிட மொழிகள் தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இந்திய நாடுகளின் மொழிகள் காட்சிசாலியாக திகழ்கிறது என்று சொன்னவர் சா அகத்தியலிங்கம். திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாரு, பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யார்? ரெண்டுமே கொஸ்டினா கேட்கிறாங்க பாருங்க. குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார். அவை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவெல். அதுல கூட நமக்கு தமிழ்ல இருந்து எப்படி பிரிந்தது? தமிழ், தமிழா, 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 திராவிடா, திராவிடா. இதான் அதனுடைய ஈராஸ் பாதிரியார் தமிழ்ல இருந்து எப்படி திராவிடம் வந்தது விளக்கியிருப்பார். சரிங்களா? 1856 திராவிட மொழியின் ஒப்பிழக்கணம் என்ற நூலை எழுதியிருப்பார் கால்டுவெல். திராவிடம் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார். தமிழில் தான் திராவிடம் வந்துச்சுன்னு ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதுதான் சரியானது. அடுத்தது, பாண்டியனுடைய முதல் தலைநகரம் மதுரை, செகண்ட் கேபிட்டல் திருநெல்வேலி. திருநெல்வேலி நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததுனால கிடையாது, அங்க மூங்கில் செடிகள் இருந்திருக்கும் திருநெல்வேலியை சுற்றி. அதனால வேணுவனம் அழைத்திருப்பார்கள். திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்கிற பெயர் இருந்துச்சு முன்னாடி. அதாவது வேணுவனம்னா மூங்கில் காடு என்று பொருள். மூங்கில் காடு. மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அதுக்கு நெல்வேலின்னு பெயர் இருந்துச்சு. 1, 2 சரி, 3வது தவறு. கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி சந்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும். புட்டஞ்சத்திரம் காய்கறி, ஈரோடு தவளி, மணப்பாறை மாடு கட்டி, மாயம் கூட்டி. 1, 2, 3, 4. தமிழ்களுக்கு கூடல் என்று புறநானூறும் தமிழ் வேலி என்று பரிபாடலும் வந்து மாறி இருக்கு. தமிழ்களுக்கு கூடல்னு புறநானூறு சொல்லியிருக்கும், தமிழ் வேலின்னு பரிபாடல் சொல்லியிருக்கும். இதெல்லாம் தமிழ் சங்கத்தை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கு. கூடலில் ஆய்ந்து ஒன்றின் தமிழ் மணிவாசகம் மாணிக்க வாசகர் பழந்தமிழ் சங்கத்தினையும் சங்கம் இருந்து தமிழ் ஆய்ந்தனையும் குறிப்பிடுகிறது. 2 மட்டும் சரி, 1 தவறு. குறிப்பாக தொன்மை தமிழகம் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய தமிழகம் எவ்வளவு தொன்மை வாய்ந்தது. பக்சுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கோடல் கொல்லன்னு பாண்டியர்களை பற்றி சிலம்பு பகிர்கிறது. பக்சுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமர்கோடும் கொடுங்கடல் கொல்ல
திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள்னு பாரதாசன். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை தினையே ஆடவருக்கு உயிர் குறுந்தொகை. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், உரோமபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசி, மயில் தொகை, சந்தனம் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்த மகிழ் தொகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளன. என்ன அனுப்பப்பட்டிருக்கு? யானை தந்தம், மயில் தொகை, வாசனை பொருள். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரம் மகிழும் பட்டினப்பாலை விவரிக்கும். நரம்பின் மறை என்று சொன்னது தொல்காப்பியம். பண்ணோடு தமிழுப்பாயில் தேவாரம் சொல்லிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள், தொன்மை தமிழகத்துக்கான சான்றுகள். இதுல 2வது மட்டும்தான் சரியா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இது அறிவியல் சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு? டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கு. அறிவு அற்றம் காக்கும் கருவி திருவாக்கும் உள்ளளிக்கலாக ஆரன். அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த ஒரு குறள். திருவாசக வரிகள்ல வானியல் அறிவு இருக்கு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி அப்படின்னு திருவாசகத்துல வானிலை அறிவு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் என்பது உளவு அப்படிங்கிற சொல்லினுடைய அடியாக பிறந்தது. ஞாழம் என்பது ஞாழ் அப்படிங்கிற சொல்லுடைய அடியாக பிறந்தது. வரிது நிலைய காயம் புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கு. வளவன் ஏவா வானூர்தி புறநானூற்றுடைய கருத்து. அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பில் இளங்கதிர் விடுவும் நலங்கில மணிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கனிமேதல் அறிவை பற்றி. செம்புல பெயர் நீர் போலன்னு குறுந்தொகை வரிகள் சொல்லிருக்கு. அகழ்வையில் பொழிந்து உரிமிடத்துவா ஒரு நிலம்னு புறநானூற்று வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தெரித்த குரல்னு அவ்வையும், கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் இடைக்காடனாரும், ஒரு அணுவினை ததக்குறிட்ட கோணினும் உள்ளன்னு கம்பர் சொல்லியிருக்காரு. ஒரு அணுவை துளைத்தேர்களை புகட்டின்னு சொன்னது அவ்வை. ஒரு அணுவினை சதக்குவிட்ட கோயிலும் சொன்னது கம்பர். உடம்பார் உயிராளர் திருமூலர். மருந்தாகி தப்பா மரத்தற்றாள் வள்ளுவர். சரியானது சி. கன்னிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு 3க்கு ஊன் என்ற பெரிய புராண வரிகளும், உடம்படை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி உடலற சுற்று வேறொரு விருந்தினால் துயரம் தீர்வீர்னு கம்பருடைய அறுவை மருத்துவ செய்திகளும் இருக்கு. மணிமேகலுடைய தோழி சுதமதி உடைய தந்தையை மாடு முட்டினதனால சரிந்த குடலை புத்தத்துறவியார் சரி செய்த செய்தி மணிமேகலையில் காணப்படுகிறது. புல்லாகி கூடாகி என சொல்லக்கூடிய திருவாசக வரிகள் பரிணாம வளர்ச்சியை சொல்கிறது. மானுட பிறப்பில் மாதா உயரத்து ஈரமில் கிருமி செறிமில் பிழைக்கும் என்று கருவில் அறிவை திருவாசகம் சொல்கிறது. ரொம்ப முக்கியமான வரிகள் பார்த்துக்கோங்க. அறிவியல் ஆத்திச்சூடி ஏற்று நெல்லை சு முத்து.
தம்மை ஒத்த அலைகளுக்கு சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சுமுத்து. இவர் இஸ்ரோவுல பணியாற்றிருப்பாரு, DRDO கிடையாது. 1, 2 சரி, 3 தவறு. மகாகவி பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் வா. ராமசாமி ஐயங்கார். அறுசுவையின் பயன்கள்: இனிப்பு, வளம், துவர்ப்பு, ஆற்றல், புளிப்பு, இனிமை, உவர்ப்பு, தெளிவு, கார்ப்பு, உணர்வு. ஆன்சர் சி. 1988ஆம் ஆண்டு சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் நிறுவப்பட்டது. இதுல 10 காட்சி கூடங்கள் உள்ளது. எத்தனைனா 10 காட்சி கூடங்கள். இந்தியாவிலேயே முதல் முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்கு உள்ளது. இது அமைக்கப்பட்டது 2009. 1 சரி, 2, 3 தவறு. தமிழரின் வணிகமும் கடல் பயணமும் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்கள் கிரேக்கர், ரோமானியர்கள், யவனர் என்று அழைத்தனர். மருத நிலத்திற்கு அரசரின் கோட்டை கப்பல் கோமையாக புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கும். கரும்பு அதிகமாக முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கடற்பயணம் மூலம் கொண்டு வந்த பயிரிடப்பட்டது. 1, 3 சரி. வள்ளியம்மையினுடைய தாயார் பிறந்த ஊர் தில்லையாடி. தில்லையாடியில் தமிழ்நாடு அரசு இவருடைய சிலை நிறுவியுள்ளது. தந்தையின் பெயரையும் காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிறது 1948 தேனாம்பேட்டையில கொண்டு வந்தது அம்புஜத்தம்மாள். தில்லையாடி வள்ளியம்மை கிடையாது. 1, 2 சரி, 3 தவறு. புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி என்ற நெசவாளிக்கும் தில்லையாடி அப்படிங்கிற ஊர்ல பிறந்த மங்களம் அப்படிங்கிற மங்கைக்கும் குழந்தையாக பிறந்தவங்க தான் அந்த வள்ளியம்மை. இவங்க தென்னாப்பிரிக்காவில தான் பிறக்கிறாங்க. எங்கன்னா சோக்கன்ஸ்பர்க். – 1898 பிறக்கிறாங்க. வள்ளியம்மை எப்ப அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கன்னா 1913 டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி வாக்ரஸ் அப்படிங்கிற இடத்துல. இவங்க 1914 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இறந்துடுறாங்க. சரிங்களா? சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேடியாக இருந்ததுன்னு காந்தியடிகள் சொல்றாரு. நம்பிக்கைதான் அவருடைய ஆயிரம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதெல்லாம் காந்தியடிகள் எழுதியுள்ளார். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் இன்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலில் பதிவு செய்துள்ளார். அடுத்த கேள்வி: திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கொன்றை வேந்தன் ஔவையாருடைய கொன்றை வேந்தன் சொல்லப்பட்டிருக்கு. கொன்றை வேந்தன்ல 91 பாடல்கள் இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீது நின்றும் பிறந்தவாரா அக்கரின் பூங்குன்றனார் உன்னீர் விளக்கம் அகுடு இல்லைன்னு தொல்காப்பியர். தவறானது எதுவும் இல்லை. தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே என்று கூறியவர். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்யாதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதேன்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. வள்ளலாருடைய பொன்மொழிகள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுக்கான எடுத்துக்காட்டுக்கு ஓரறிவு மரம், ஈரறிவு சிப்பி, மூவறிவு எறும்பு, நாலறிவு தும்பி,
ஆன்சர் 4123. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது. துளசி, கற்றாழை, கற்றாழை முடி வளர உதவும். கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கு உதவும். துளசி தலைவலி நீங்கும். கற்றாழை முடி வளர உதவும். தூதுவளை இருமல் நீக்கும். கீழாநெல்லி மஞ்சள் காமாலை. ஆன்சர் சி. அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையானது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் 1122. உலக அளவுல தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது. கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் எழும்பூர்ல இருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னா அது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவின் மிக மிக பெரிய நூலகம் இது கல்கத்தாவில். கல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் அந்த தேசிய நூலகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பு நூலகமாகவும் செயல்படுகிறது. உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 3ஆம் தளத்தில் அரசியல் இருக்கும். அரசியல், தத்துவம், அரசியல், இதெல்லாம் கணினி அறிவியெல்லாம் இருக்கும். ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் சைனால இருக்கு. அனைத்தும் சரி. 2வது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அகழாய்வு பற்றிய கேள்வி. அகழாய்வு ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. தொல்பொருளியல், தொல்லியல் சொல்றோம். ஆர்கியாலஜி 1863 ராபர்ட் ஸ்ப்ரூஸ் ஃபுட் மதுரைக்கு பக்கத்துல கொடுத்திருக்காங்க. இது பல்லாவரம். எலும்பு கற்கருவி கண்டுபிடிச்சாங்க. இந்தியா கண்டுபிடித்த முதல் கல்லாயுதம் இதுதான். ஆனா இது பல்லாவரத்தில் இருக்கு. பூம்புகார் பக்கத்துல கீழார்வெளி என்ற இடத்துல கீழார்வெளி அப்படிங்கிற இடத்துல 1963 அங்க கடல் அகழாய்வு பண்ணும் போது அங்க கிடைத்திருக்கூடியது கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டட இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. முதுமக்கள் தாளிகள் தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர்ல 1876, 2003, 1914 கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்க கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே கிமு 300 காலகட்டம் டு கிபி 300 காலகட்டத்தை சேர்ந்தவையாக இருக்கும். சரிங்களா? 50வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. பிரம்மல் என்ற புனை பெயரில் கவிதைகள் எழுதினது தர்மு சிவராமு. ஆலாபரை என்ற கவிதை தொகுப்பிற்கு 1999 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். ஆன்சர் சி.